உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான காணொலியில் முக்குளத்தூர் புலிப்படையின் கட்சி தலைவருமான நடிகருமான ஆக்டர் கருணாஸ் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பார்த்து பல கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லுவாரா இல்லை கடந்து போவாரா அப்படின்னு. கருணாஸ் அவர்கள் கேட்ட பல கேள்விகளில் எனக்குமே உடன்பாடு இருக்குது. ஏன்னா எனக்கு மட்டும் கிடையாது, பொதுவான மக்கள் எல்லாருக்குமே விசிக கட்சி மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. அதற்கு காரணம் பல காரணங்கள் இருக்குது. அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். அதே கேள்விகள்லாம் ஏன் மண்டைகளே ஓடிட்டு இருக்குது. அது முக்கியமான கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜாதி கட்சினா விசிகா அப்புறம் என்ன கட்சி, அது ஒரு ஜாதி கட்சி தானே. எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியில் 90% 95% வன்னியர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி விசிகால 99% பறைகள் தான் இருக்காங்க. மற்ற யாரும் வரமாட்டுறாங்க. காரணம் என்ன? நீங்கள் ஒரு பொது தலைவராக இருந்தால் அனைத்து மக்களுக்கும், அதாவது தமிழ் மக்கள் அனைத்து மக்களுக்கும் நீங்கள் பேசிகிட்டு இருந்தால் ஏன் உங்களோட மற்ற மக்கள் வரமாட்டுறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் 90, 95, 99% கூட வன்னியர்கள் தான் இருக்காங்க. உண்மை அதுதான். நீங்கள் சொல்கிறபடியே அது ஒரு ஜாதி கட்சியாக இருந்தாலும் அப்படி பார்த்தா விசிகாவுமே ஒரு ஜாதி கட்சி தான். இந்திய அரசியல் இதில் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, இவரோட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. ஆனால் அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சினா விடுதலை சிறுத்தைகள் என்ன கட்சி? இன்னைக்கு ஏதோ ஒரு அர்ஜுன் ரெட்டி அது மாதிரி ஒருத்தர் சேர்ந்துட்டதுனால அது தேசிய கட்சியா மாறிடுச்சா? என்னது முதல்ல உங்களுடைய நோக்கம். அடுத்த கேள்வியா, ஒண்ணு நீங்க சமூகத்துக்கான தலைவரா இருங்க, இல்லைன்னா பொது தலைவரா இருங்க. ஏன் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறீங்க? கொஞ்ச நாள் நான் அதுன்றீங்க, இப்படி மாத்தி மாத்தி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு முடிவுக்கு முதல்ல உங்களுடைய நோக்கம் என்ன? பொது சிந்தனையா சுய சிந்தனையா? பொது அரசியலா சுய அரசியலா? நீங்கள் பொது அரசியல் செய்பவராக இருந்தால் அத்தனை பேரையும் தமிழகத்தினுடைய எதிர்கால சந்ததிகள் அழிய போகிறது. தமிழகம் குடிகார மாநிலமாக மாறப்போகிறது. ஆகவே இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. ஜாதி மதங்களை கடந்து தமிழர்களாக அத்தனை பேரும் ஒன்று கூடுங்கள். அந்த மாநாடை நாம் வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம். தமிழகத்தில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவிலே மதுவிலக்கை கொண்டுகிட்டு வருவோம் சொன்னால் உங்களுடைய சிந்தனை பொது சிந்தனை, பொது அரசியல். ஆனால் இது மதவாத கட்சி யார சொல்றீங்க? பிஜேபியை சொல்றீங்க. ஜாதிவாதி கட்சி யார சொல்றீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்றீங்க. அப்ப மதவாத அமைப்புகள் வேற எதுவுமே இல்லையா? இஸ்லாமியில் எத்தனை அமைப்புகள் இருக்கு, கிறிஸ்துவத்தில் எத்தனை அமைப்புகள் இருக்கு, அரசியல் ரீதியான கட்சிகள் இல்லாட்டியும் கூட அமைப்புகள் நிறைய இருக்கு. அதுல இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய கட்சிகளே இருக்கு. காய்தே மில்லத்தை உருவாக்கின முஸ்லீம் லீக் கட்சி என்ன? எந்த காலத்தில் உருவான கட்சி? இந்தியாவுடைய 3வது பெரிய கட்சி சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகாக. ஆக உங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபியும் விட்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த அழைப்பு என்பது முழுக்க முழுக்க அரசியல் நான் சொல்றேன். இது முழுக்க முழுக்க அரசியலுக்காகவே செய்யப்படுகிற ஒரு நாடகம். அப்படி இல்ல, நீங்க யாரை வேணாலும் முன்னிலைப்படுத்திக்கலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. உங்களுடைய அரசியலுக்காக நீங்க ஜாதி மத அமைப்புகளுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நாங்கெல்லாம் என்ன பண்றது? இல்ல எங்களுக்கு சமுதாய பொறுப்பு இருக்கக்கூடாது நினைக்கிறீங்களா? ஏன் நான் இந்த மக்கள் அழிகிறத பார்த்து நாங்க வேடிக்கை பார்க்க நினைக்கிறீங்களா? எங்களை பிரிக்கிறீங்களா? ஜாதி ரீதியா சொல்லி எங்க எல்லாரும் தமிழர்களை தனித்தனியா பிரிக்கிறீங்களா? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய இலக்கு என்ன? என்ன அடைய போறீங்க இதை வச்சு? மற்றவர் எங்களை போன்றவர்களை ஜாதி அமைப்புன்னு சொல்ற நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமா? இதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லணும். இது என்னைக்கு மட்டுமில்ல, இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் சங்கம், ஒரு ஓய்வு பெற்ற சமூகத்துக்கான, அதாவது ஒரு சாதிக்கான தலைவராக இருங்க, இல்லைன்னா நீங்க ஒரு பொது தலைவராக உங்களை முன்னிறுத்திக்கங்க. ஆனா ஏன் ரெண்டையும் போட்டு குழப்பி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இது மாதிரி இருக்கு? இதுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். ஒண்ணு பறையின மக்களுக்காக நிக்கிறீங்கன்னா முழுமையாக அந்த மக்களுக்காக நிக்கணும். இல்லையா நான் பொதுவாக தான் இருப்பேன்னா அப்புறம் அனைத்து மக்களுக்கான குரலையும் கொடுக்கணும். ஆனா இவங்களுக்கும் ஒண்ணும் பண்ணாம இவங்களுக்கும் ஒண்ணும் பண்ணாம விட்டீங்கன்னா அவங்களோட நிலைமை என்ன ஆகுது? ஏன்னா உங்களே தான் நம்பி இன்னைக்கு எத்தனையோ மக்கள் உங்களை நம்பி உங்களுக்கு வாக்களிச்சு விடுதலை சிறுத்தைகளின் கட்சி இன்னைக்கு ஓரளவுக்கு ஏதாவது அங்கீகாரம் பெற்ற கட்சியா மாறி இருக்கு. கூட்டணி வச்சுதான் அங்கீகாரம் பெற்ற கட்சியா மாறிச்சு. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு அடுத்த லெவலுக்கு அவங்க கொண்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு நீங்க இது வரைக்கும் பண்ண நன்மை ஏது அப்படிங்கிற கேள்வியும் பொதுவான மக்களுக்கு நிறையவே இருக்கு. அதற்காக நான் கருணாஸ் அவர்களுக்கு இங்க ஜால்ரா தட்டலாம் தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க. அதற்கான வேலையை நான் இங்க பார்க்க வரல. என்னதான் கருணாஸ் அவர்கள் முக்குளத்தூர் புலிப்படைங்கிற ஒரு ஜாதி அமைப்பு வச்சிருந்தாலுமே இன்னைக்கு தென் மாவட்டங்களில் இருக்க தேவேந்திர குல வேளாளர் அமைப்பு எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்களாம் தமிழர்களாம் ஒன்றிணையணும், வாங்க நம்ம ஒன்னா நிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா விசிகா மட்டும் ஏன் அந்த கருத்தை முன்வைக்கிறதே இல்லை? ஏன் ஒரு இந்த பறையர்களை ஏன் மற்ற சாதியினரோட ஏன் எதிரியாவே பார்க்க வைக்கிறீங்க? அந்த மனநிலையோட தான் இன்னைக்கு எல்லாருமே இருக்காங்க.
இன்னைக்கு பறையர் மக்களாக இருக்கட்டும், அதாவது பறையர்னா ஒட்டுமொத்த பறையர்லாம் கிடையாது, விசிகா கட்சியில் இருக்கவங்க மட்டும் என்றைக்குமே அடுத்த கட்சியோ இல்லை அடுத்த சாதியோ என்றைக்குமே எதிரியாக தான் பார்க்குறாங்களே தவிர நம்மளாம் ஒன்று அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு வரவே மாட்டேது. இன்னைக்கு நான்லாம் இன்றைக்கி என்ன தான் நான் மாற்று சாதியினர் இருந்தாலுமே எனக்கு பறையராக இருக்கட்டும் இல்லை தேவேந்திர குல வேளாளராக இருக்கட்டும் எனக்கு எல்லாருமே சமந்தான் அப்படிங்கிற மனநிலைக்கு நான் வந்துட்டேன். ஆனால் ஏன் விசிகாவில் இருக்கவங்க மட்டும் ஏன் வரமாட்டாங்க? அவங்க நம்ம அடிமையாகவே வச்சுருக்காங்க, நம்ம எதிர்த்து சண்டை போடணும் அந்த மைண்டே இல்லை. இப்போல்லாம் யாருமே அந்த நினப்பிலே இல்லை. ஒட்டுமொத்த இளைஞர்களுமே எல்லாரும் ஒன்றா இருக்கணும், தமிழராக ஒன்றா இருக்கணும்னு தான் நினச்சி தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறாங்க. இல்லை பயணிக்காமலும் கூட நிறைய இளைஞர்கள் சாதியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, யாருமே பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்து தாழ்ந்தவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அந்த கருத்தோடு தான் கருணாஸ் அவர்கள் என்னதான் ஒரு முக்குளத்தூர் புலிப்படைங்கிற ஒரு சாதி அமைப்பு வச்சிருந்தாலுமே அவர் இன்னைக்கெல்லாம் பக்குவப்பட்டு என்ன சொல்கிறாங்க, அவங்க கூட இல்லைவா தமிழராக ஒன்றா நிற்கலாம் அப்படிங்கிற அவங்களே கூப்பிடுறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் ஏன் விசிகா கட்சியை சார்ந்தவங்களை இருக்கட்டும் இல்லை தலைவர்கள் ஏன் தமிழர்களை ஒன்றிணைய விட மாட்டீங்க? திருமாவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, நான் கூட்டணி வச்சா பாமக பாஜக தவிர எல்லா கட்சியோடையும் கூட்டணி வைப்பேன், அவங்க சொல்கிறதெல்லாம் நான் அவங்க கருத்தை நான் ஏற்றுக்குவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வர்றீங்க. ஏன் பாஜக ஒரு மதவாத கட்சி, அது ஒரு சனாதன கொள்கையை அடிப்படையாக கொண்டது, அதை நீங்கள் எதிர்க்கிறீங்க, ஒரு நியாயம் இருக்குது. பாமகவை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை என்ன? ஏன் நீங்கள் ஒரு கருத்தை நீங்கள் வெளிப்படையாக வைக்கிறப்ப பாமக சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ ஏன் திருமாவளவன் அவர்கள் நம்மளை மட்டும் ஏன் குறி வைக்கிறாரு, அப்போ நம்ம தான் அவங்களுக்கு எதிரியாக இருப்போம் போல அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்களும் நினைப்பாங்க. இந்த பக்கம் விசிகாவை சார்ந்தவங்களும் ஓ நம்ம அண்ணனே இவங்கள தான் எதிர்க்கிறாங்க, அப்போ நம்மளும் அவங்கள தான் எதிர்க்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு போயிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு தமிழர் நல சார்ந்த அமைப்பு, விசிகாவும் ஒரு தமிழருக்கான அமைப்பு. 2 பேர் ஒன்றாயிட்டிங்கன்னா, இன்னும் சொல்ல போனால் 2 கட்சி தலைவர்கள் நீங்கள் நேருக்கு முகம் கொடுத்து அதாவது ஒரு கூட்டணி வச்சுட்டீங்கன்னா கூட இங்கே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். மக்கள் ஒன்றாயிருவாங்க. இன்னைக்கு பாமக விசிகா அப்படின்னு பிரிஞ்சு கிடக்கிறதுனால 2 தலைவர்கள், அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட தொழில் திருமாவளவன் அவர்கள் அப்பப்போ கூட ஒரு இணைச்சுங்க அந்த கூட்டணி வச்சுக்கலாம், நம்மளாம் ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிற நலநிலைக்கு வருவாங்க போல. ஆனால் விசிகாவை சேர்ந்த அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் என்றைக்குமே நான் அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டேன், அந்த ஒரு எதிர்ப்பு மனநிலையோடயே இருக்காங்க. அது ஏன்னு புரியல. ஒன்று இந்த விசிகாவில் இருக்கவங்களா இருக்கட்டும் இல்லை பறையன மக்களாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறோம், தயவுசெய்து விசிகாவில் இருக்க கட்சிக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை பறையர்களாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட ஒன்று தான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்க இளைஞர்கள் எல்லாருமே ஜாதி மதத்தை கடந்து தான் பழகிட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து விசிகா இன்னைக்கு ஒரு ஜாதி கட்சியாக தான் வெளிப்படுது, பாமகவும் அது மாதிரி தான் வெளிப்படுது, அதெல்லாம் ஓகே தான். தயவுசெய்து அந்த சாதி கட்சியிலிருந்து வெளியே வந்து ஒன்று தமிழர்கள் நலன் சார்ந்த கட்சிகளோட பயணிங்க, இல்லையா நான் கட்சியிலோட பயணிக்கலடா நான் ஒரு தனியாகவே இருந்துட்டு போகிறேன்னு நினச்சா கூட அப்படி கூட இருந்துருங்க. ஏன்னா நீங்கள் விசிகாலையோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியிலோ இருந்தீங்கன்னா உங்களை ஒரு சாதி அமைப்பாக தான் பார்ப்பாங்க, உங்களை நீங்களே தாழ்த்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் விசிகாவில் இருக்க வரைக்கும் நீங்களை கண்டிப்பாக உங்களை தாழ்ந்த மனப்பான்மையோடு தான் நீங்கள் மற்றவங்களை பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட மனநிலை நமக்கு வேணுமாங்கிறத தயவு செய்து நீங்களே யோசிச்சு பாருங்கள்.